ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விஜய் சேதுபதி என்ன தான் சொன்னார்ப்பா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் நினைப்பீங்க. ஆனால் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம கமருதீன் அவர்களையும் பார்வதி அவர்களையுமே பயங்கரமாக திட்டார். எதனால் திட்டினார்? ஏம்மா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. மைக்கை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மைக்கை வச்சுருக்கீங்க, கரெக்டு தான். ஆனால் அந்த மைக்கை வச்சது எதற்காக வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒரு இது ஸ்பீச் கொடுக்குறீங்க, அதை நாங்கள் கேட்கணும், அதற்கு தான் நீங்கள் மைக்கை மாட்டியிருக்கீங்க. ஆனால் ஏன் மைக்கை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு கேட்காதா? நான் அடிக்கடி பிக் பாஸே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு, மைக்கை ஆஃப் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லியுமே நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக கோவப்பட்டார். சரி, அவர் தான் கோவப்படுறாருன்னு பார்த்தா நம்ம பார்வதி அவருக்கும் கமருதீன் அவருக்கும் அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர் திட்டினா ஒரு அந்த ஃபேஸை கொஞ்சம் டல்லாச்சா அவங்க நம்மளை திட்ட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் திட்ட தோணும். அதே மாதிரி விஜய் சேதுபதி என்ன சொல்கிறது தெரியுமா? சரி, மைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கழட்டுங்க, 2 பேரும் மைக்கை கழட்டி கீழே வச்சுட்டு நான் இப்போ பேசுங்க ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை கொடுங்க அப்படி சொல்லும்போது 2 பேருமே மைக்கை கீழே வச்சுட்டு சரி கேட்கலை அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு தெரியுமா? நம்ம விஜய் சேதுபதி. நீங்கள் திருப்பி பேசுங்க பார்வதி சார் அப்படின்னு கேட்கலை, உங்களுக்கு கேட்குதா ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக கோவப்பட்டார். அதாவது நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எதற்காக அப்படின்னா, இவங்களை பார்த்து பிக் பாஸில் உள்ள உள்ள பிக் பாஸ் ஃபேமிலிஸில் உள்ளவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, தெரியாமல் பண்ணிட்டோம், சரி ஒரு ஃபஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணிட்டோம். இது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க பிக் பாஸும் அடிக்கடி வார்னிங் கொடுத்தோம், அவங்க மைக்கை ஆஃப் பண்ணிச்சிடுறாங்க. என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரில. அப்போ மைக்கை ஆஃப் பண்ணிச்சா பிக் பாஸை வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். பிக் பாஸோடைய ரூல்ஸ் என்னதுன்னா, மைக் ஆனில் இருக்கணும், அவங்களுடைய எல்லா பேசலாம் கரெக்டாக பேசணும், அந்த மாதிரி ரூல்ஸ் பண்ணி தான் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறுறாங்க அப்படின்னா அவங்க பிக் பாஸ் என்ன செய்யும்? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அதாவது தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சரி, தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மார்னிங் கொடுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி பண்ணீங்க அப்படின்னா பிக் பாஸ் விட்டுட்டு நீங்களே வெளியே போயிடலாம். ஏன்னா எவிக்ஷனில் தான் ரெட் கார்டு கொடுத்து தான் வெளியே போகணுன்னு இல்லை, நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக பிக் பாஸ் விட்டுவிட்டு என்ன செஞ்சிடலாம், வெளியே போயிடலாம். அந்த மாதிரி நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக கோவப்பட்டார். அவர் கோவப்பட்டதுக்கப்புறம் நம்ம பார்வதியும் நம்ம கமருதீன் அவருடைய ஃபேஸை பாருங்களாம், ரொம்ப. ஏன்னா அந்த வீக்கெண்டில் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதோ தெரியாத மாதிரி இருப்பாங்க. நம்ம வாட்டர்மேன் ஸ்டாராக இருக்கட்டும், நம்ம பார்வதி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த வீக்கெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்கள், அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதாவது சொல்லுவாங்க, இவங்களாம் அவங்க அப்படின்னு மாதிரி இவங்களாம் அமைதியாக இருந்தாங்கப்பா. அங்கே பழைய மாதிரி, அதாவது விஜய் சேதுபதி திட்டி போயிட்டார, சரி அடுத்த வாரம் நம்மளை திட்டக்கூட நினைக்க மாட்டாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அவர் பாட்டு பேசிட்டு போட்டு, அந்த மாதிரி இந்த பிக் பாஸில் உள்ள இது இருக்குது. இன்றைக்கி பயங்கரமான ஒரு திட்டி முடிச்சிட்டார் மக்களே. சரி, அடுத்ததான் என்னது வரணும்? நம்ம டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோம், திட்டுறாங்க, அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ பிக் பாஸ் விட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியே போகணும், அதான். ஆனால் இந்த வாரத்தில் வெளியே போக மாட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. கமருதீனாவது வெளியே போவார்னு நான் நினச்சேன். அவரும் இந்த வாரத்தில் பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்கிறாரு. சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா.